திரு நித்யானந்தம், பாஜகவுடைய தேர்தல் வெற்றிக்கு நிர்வாகிகள் மாற்றம்ங்கிறது பெருமளவு இனிமே கை கொடுக்காது, திரு மோடி திரு அமித்ஷாவுடைய மாற்றங்கள் தான் கை கொடுக்கும் அப்படின்னு பிரியன் சார் சொல்றாரு. புதிய தலைமுறை நேர்பட பேசிய நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியன் அவர்கள் 2 விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், எதிரும் புதிருமான கருத்துக்கள். ஒன்று, இந்த புதிய தலைமை என்பது வெற்றியை தேடித்தர முடியாது என்பதாக சொன்னது. இன்னொன்று, மோடி அமித்ஷா மாறினால் மட்டுமே தான் இந்த தேர்தலில் அவர்கள் குறைந்த எம்பிக்கள் மேலும் குறையாமல் தடுக்க முடியும் என்று ஒரு கருத்து சொன்னார். ஆக மோடி அமித்ஷாவுக்குத்தான் வாக்கு இருக்கிறது, மோடியினுடைய பெயருக்குத்தான் வாக்கு இருக்கிறது என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் எல்லா கருத்தையும் அவர் எல்லா விதத்திலையும் சொல்லியிருக்கிறார். இல்லை, அவங்கள தான் மாற்றணும் தானே சொல்கிறாரு. ஆனால் மோடிக்கு தான் ஓட்டுன்றார். இப்போ பேசுறாங்க மோடி ஓட்டு தான் குறைஞ்சு போச்சு, அதுதான் குறைஞ்சு போச்சு, அதனால் மோடிக்கு தான் ஓட்டுங்கிறார். இல்ல அவர் சலிப்பு வந்திருக்கு, இருந்துச்சு 24 வரைக்கும் இருந்துச்சு, இனிமே வராது, இனிமே குறைஞ்சிச்சு. இனிமே நீங்க அவங்கள மாத்தினாதான் நீங்க வாங்கி இருக்கிற சீட் எண்ணிக்கையில குறையாம பாத்துக்க முடியும்னாரு. அது கான்ட்ராடிக்டரி கிடையாது, முரண்பாடு சொல்ல. பாஜக நாமெல்லாம் இப்பொழுது பாஜகவை பற்றி பேசுகின்ற பொழுது ஆர்எஸ்எஸ்ஐ தொடாமல் இருக்க முடியவில்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான குறிக்கோள் தனி மனித வழிபாடு கிடையாது. எனவே மோடியை மாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பது அந்த சூழ்நிலையிலே முடிவாகக்கூடிய ஒன்று. மோடியினுடைய முகம் ஏதோ மோடி ஒரு வெள்ளைத்தாடி குர்தா போட்டிருக்கிறார் என்று நாம் நினைக்கக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளுடைய முகமாக, கோட்பாடுகளுடைய முகமாக, நாடு முன்னேற்றமடைய வேண்டும் என்ற திட்டங்களின் முகமாக மோடியை பார்க்க வேண்டுமே தவிர மோடியுடைய தலைக்கு என்று சொல்லி தனி மனித வழிபாடு என்பது கூடாது. தேர்தல் வெற்றியை பெற்றுக் கொடுக்கிற வரைக்கும் தானே நீங்க சொன்ன மாதிரி அந்த நபரை ஆர்எஸ்எஸ் முன்னிறுத்தும், பாஜக முன்னிறுத்தும். அவங்களால தேர்தல் வெற்றியை பெற்றுக் கொடுக்க முடியாதுங்கிற போதும் முன்னிறுத்துமா? நிச்சயமா அந்த காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? அவரால் வெற்றி கொடுக்க முடியும் என்று சொன்னால், இப்பொழுது கூட இந்த 3வது முறை அவர் வந்தது ஒன்றும் தோல்வி கிடையாது. கூட்டணி கட்சிகளோடு பெரும்பான்மை பெற்றுதான் வந்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில், எந்த குறையும் சொல்ல முடியாது. அதனால மைனாரிட்டி அரசு நடத்துகிறது என்று சொல்ல முடியாது. 400 சீட்டில் இலக்குன்னு வச்சாங்க அவங்க. இலக்கு நம்ம ஸ்டாலின் அவர்கள் கூட 200ன்னு வச்சாரு. அது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதும் நாம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்வதற்காகவும் தான் பயன்படுத்தணும். தேர்தலுக்கு முன்பு வரை, தேர்தல் முடிவு வந்த பிறகு அதை நாம் பேச மாட்டோம். அது மோடி விஷயத்திலையும் பேசக்கூடாது. 400 சொன்னார் எனக்கு, அதுக்கு ஒரு காரணம் என்பது அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டது, அதை சொன்னார்கள். எனவே மோடி அவர்கள் வாக்குகளை வாங்கி தர முடியாது என்று சொன்னால் அதிகாரத்திற்கு வர முடியாது. இல்லை, இந்த சமரசங்கள் இருக்குல்ல, நீங்கள் புதுசாக வந்திருக்கிற ஒரு சிஜேபிங்கிற ஒரு கட்சி போராட்டம் நடத்துது, அழுத்தம் கொடுக்குது. அவங்க வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் ராஜினாமா செய்கிறார். சமீபத்தில் நடந்த பீகார் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் தொகுதி தோல்வியை காணுது. அப்போ இந்த மாதிரியான பின்னடைவுகள் அப்படிங்கிறது பாஜகவுக்கான பின்னடைவா இல்லை திரு மோடிக்கான பின்னடைவா? இது ஜனநாயகத்தின் வெற்றி. ஜனநாயகத்தில் இவர் தான் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று கிடையாது, மாறி மாறி வெற்றி பெறுவார்கள். தமிழகத்தை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜெயலலிதா அம்மையாரும் தோற்றிருக்கிறார்கள், கருணாநிதி அவர்களும் தோற்றிருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய கருணாநிதி நம்ம தோல்வியாக வெளியில் சொல்ல முடியாது, ஸ்டாலின் அவர்களும் இப்பொழுது தோற்றிருக்கிறார்கள். ஆக தோற்றுவிட்டார் என்பதற்காக அவர் அரசியலிருந்து விலக வேண்டும், அவர் முகத்தை மக்கள் ரசிக்கவில்லை என்பது அல்ல பொருள். தோற்றுவிட்டாலும் கூட அவருக்கென்று ஒரு இடம் இருக்கிறது தமிழகத்தில், அந்த இடத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். அதனால் மோடி அவர்களுக்கு வயது கூடியிருக்கிறது என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் சுறுசுறுப்பாக இருக்கின்ற வரை அவர் பிரதமராக இருப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. வெற்றியை தேடி கொடுக்கும் வரை அவர் பிரதமராக இருப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது. அமித்ஷா இந்த மாற்றங்கள் என்பது ஆர்எஸ்எஸ் மாற்றம் செய்தது என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஆர்எஸ்எஸ் நேரடியாக தலையிடாது. பாஜகவில் நம்முடைய அமைச்சராக இப்பொழுது கூட இருக்கிறார், மருத்துவ அமைச்சராக இருந்தார் இல்லையா நம்முடைய முன்னாள் தலைவர் நட்டா அவர்கள் காலத்திலிருந்து இவர்கள் பொறுப்புல இருக்காங்க. அப்போ பழைய கைது ராமாதவ் ரொம்ப வருஷமா ஆளே இல்ல, ஏன் பொதுச் செயலாளராக இருந்தாரு,
கொஞ்ச காலம் அவர் வந்து வேற வேலைகள், சங்க வேலைகள் இல்ல கொடுத்துருக்காங்க. திரு மோடிக்கோ திரு அமித்ஷாவுக்கோ அவர் நெருக்கமாகவும் இல்ல, அவர் விலகி தான் இருந்தாரு. இப்ப அவருக்கு பொறுப்பு ஆமா, கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுத்துருக்காங்க. திரு BL சந்தோஷ் மீண்டும் தேசிய அமைப்பு பொதுச் அவர் செயலாளராக ஏற்கனவே வந்திருக்கிறாரு. தேசிய அமைப்பு செயலாளர் இருந்தாரு. அந்த மாதிரி RSSக்கு நெருக்கமானவர்கள் மீண்டும் வந்திருக்கிறாங்க, பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க. பல வருடங்கள் கடந்து. நீங்க சொன்ன ராம் மாதவ் பிஜேபியில இருந்து பொறுப்புல இருந்து விலகி எங்க போயிருக்காரு? மோடி அமித்ஷா டீமுக்குள்ள இல்லையே ரொம்ப வருஷமா. ஆனா RSSல தெளிவான ஒரு பொறுப்புல இருந்தார் இல்லையா? இல்ல அதுதான் கரெக்ட். RSSக்குள்ள இருந்தார். எங்க வேணாலும் இருப்பாங்க. இப்ப கட்சிகளே வந்திருக்கிறார். உங்களை எங்க உட்கார வைக்கிறாங்களோ அந்த வேலையை நீங்க செய்யணும். எதுவும் அட்டாச்சா இருக்கக்கூடாது. நான் தான் நிரந்தர தலைவர் என்பதெல்லாம் இங்கே கிடையாது என்பதைத்தான் அவர்கள் பறைசாற்றி இருக்கிறார். மாதவன்